4 கைப்பிடி பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா, இதே போல மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுவரைக்கும் பச்சை பட்டாணி வச்சு நீங்க குழம்பு தான் வச்சிருப்பீங்க. ஆனா, இந்த மாரி டேஸ்ட்டா செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். பச்சை பட்டாணியில நெறைய புரோட்டீன் சத்தும் இருக்குதுங்க. இப்ப நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பச்சை பட்டாணிய தண்ணீல போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். நான் இத நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருந்தேன். நீங்க மினிமம் 6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டோம். இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. அடுத்ததாக இதே போல் ஒரு பவுலும் ஒரு பாத்திரமும் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. இதுக்கு நீங்கள் மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். இது கூட 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி 1 கப் அளவு சேர்த்துட்டு இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரணும், டேஸ்ட்டுக்காகவும் மட்டும்தான். வீட்டில் பச்சை பட்டாணி இருக்குது, சட்டுன்னு அதே மாதிரி டேஸ்ட்டாக செய்யணும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ மாவை இதே போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடனடியாக கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. டைம் இருந்ததால் நான் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஒரு 3 விசில் விட்டு வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நாம் இதை ஃபேன் காற்று கீழே வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி மிச்சமாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒன்று பாதியாக அரைஞ்சி வந்தாவே போதுங்க. இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் இதே போல் துருவி வச்சுருந்தேன், நம்ம அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு, அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு காரம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கை வச்சு இதே போல் பிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். வெறுமனே நம்ம பச்சை பட்டாணி வச்சு கூட செஞ்சுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கும், அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறோம். கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இதே போல் நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் உருட்டி எடுக்கும்போது இதே மாதிரி உருண்டையாக வரணும் பாருங்கள். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதே போல் உருண்டையாக வராது, அதுக்கு பதிலாக ரொம்ப குலைவாயிடும். இதே மாதிரி கையில் உருட்டி பார்க்கும்போது உருண்டைகளாக வர்ற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பிசையும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அல்லது கொஞ்சம் கொலன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக வடித்த சாதம் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது தண்ணியோட அளவு நமக்கு கரெக்ட் ஆகிடுங்க. இப்போ நம்ம இதில் நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி முதல்லே வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டேன். இப்போதைக்கு ஒரு 5 மட்டும்தான் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் உடனடியாக கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ ஒரு முறை இதை நான் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நான் 3 பகுதியாக பிரித்து எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன உருண்டைகளெல்லாம் பிரிக்காதீங்க. இதே போல் பெருசாக நம்ம எடுத்து வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். இதில் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் கீழே வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான மாதிரி மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதே போல் பரத்தி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பரத்தி எடுப்போமோ அதே மாதிரி பரத்தி எடுத்தால் போதும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம இதே போல் பரத்தி எடுத்தால் போதுங்க. இப்போ நம்ம இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை விட பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் பெருசாகவும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இதுக்காக தான் நம்ம பெரிய மாவாக வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது ஒரு டைம்லேயே நமக்கு நிறைய கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. மிச்சம் வரக்கூடிய மாவை நம்ம அடுத்ததாக செய்யும்போது அது கூடவே சேர்த்து ஒட்டி வச்சு தேய்ச்சிருங்க. அப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா காய வச்சுட்டு ஒரு டைம்லேயே இந்த மாதிரி 3-4 கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய தோசைக்கல் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 கூட நீங்கள் அட் அ டைமில் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. நான் வந்து 3 போட்டுக்கிட்டேன். இதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஏன்னா தீ எல்லா இடமும் ஒரே மாதிரி படணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்தும் கிடைக்கும். இது வெந்து வரும்போது மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக உப்பி வருங்க. இப்போ ஒரு செட்டு நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம். மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சில குழந்தைங்களுக்கெல்லாம் சப்பாத்தியே பிடிக்காது. சப்பாத்தியே சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வச்சு வச்சிடலாம் முதல்லையே. இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே அதில் இப்படி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டையை வச்சு அப்படியே அமுத்தி விட்டுருங்க. இப்போது அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு வச்சுக்கூடிய சப்பாத்தி அதையும் மேலே அப்படியே விட்டு வச்சுக்கோங்க. அப்படியே அதில் ஒட்டிக்கும். இப்போது சீஸ் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சீஸ் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீர் இருந்துச்சுன்னா இதே போல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சுடுங்க, அல்லது கொஞ்சம் துருவிட்டு அதை வந்து அதுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. ஏற்கனவே எல்லாமே வெந்து போனது தான். இதில் பச்சை வாடை அடிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. லைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாவே அது 2 சைடும் ஒரே போல் ஒட்டி வந்துடும். நம்ம இடையில வச்சுக்கக்கூடிய அந்த சீஸும் நல்லா சூடு படும்போது அது கரைஞ்சி வந்துடும். இப்போ மறுபடியும் தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே போல் இன்னொரு உருண்டையை நம்ம தோசைக்கல்ல மேலே வச்சு விட்டுடலாம். அதே மாதிரி சப்பாத்தி ஒன்றையும் மேலே இதே போல் அமுக்கி விட்டோம்னா அதுவும் இதே மாதிரி அதுக்கு மேலே ஒட்டிக்கும். நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும்போது நம்ம கட்டையில் ஒட்டிக்கும், அல்லது நமக்கு சரியாக வராமல் போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக வரும். நமக்கு எந்த விதமான பக்குவமும் இதுக்கு தேவை கிடையாது. லைட்டாக அதில் வச்சு ஒட்டினாவே தானாகவே ஒட்டிக்கும். இடையில நம்ம வைக்கக்கூடிய அந்த பன்னீர், அந்த சீஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒவ்வொன்றுத்தையும் இதே போல் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரம் கட்டி விட்டுட்டே இருக்கலாம். ஓரத்தில் இருக்கும்போது நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய சீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டில் கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம வீட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹை ப்ரோட்டீன் சத்துடையது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், சும்மா கடித்து சாப்பிடுவாங்க. இதுக்கு குழம்பே தேவை கிடையாது. இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அப்படியே கடித்து சாப்பிட்டாவே ஒரு பீஸா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. ரொம்ப அசால்ட்டாக கோதுமை மாவுலேயே ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி பீஸா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்குங்க. இதுக்கு குழம்பே தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. கடிக்கும்போது அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியவே தெரியும் அப்படியே. இது வந்து நான் ஒன்று கடிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் மாதிரி வேக வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக முட்டைக்கோசும் 2 முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் இதில். இதுக்கு நம்ம 2 முட்டை சேர்த்தாவே போதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக முட்டை சேர்த்து செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பரில் போட்டு நான் இழுத்து எடுத்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிடச்சிச்சு. மிக்சியில் போட்டு கூட நீங்கள் பல்ஸ் மோடில் சுற்றுனீங்கன்னா இதே போல் சின்னதாக கிடைக்கும். கூடவே ஒரே ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் அதிகமாக சேர்த்துக்கல, முட்டைக்கோஸ் மட்டும்தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போது 2 முட்டையை இதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த முட்டை நல்லா கலங்கி வரணும். கூடவே தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம முட்டைக்கோஸில் பொரியல் செஞ்சுருப்போம், குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவை இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் முட்டைக்கோஸ் வாங்குனீங்கன்னா இப்படி தான் செய்வீங்க. இப்போது இது கூட 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறேன். அதோட தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு முறை கழுவி எடுத்துட்டேன். காய் சீவோம் இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம இதே போல் சீவி எடுத்தோம்னா உருளைக்கிழங்குகள் குட்டி குட்டி துகள்களாக கிடைக்கும். அல்லது உருளைக்கிழங்கும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சாப்பரில் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக கிடைக்கும். உருளைக்கிழங்க சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். அல்லது இதே போல் துருவி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகும். அதனால தான் நம்ம இதே போல் துருவி சேர்த்துக்கிறோம்.
நிறைய பேருக்கு முட்டைக்கோசுனாவே பிடிக்காது. ஆனால் முட்டைக்கோஸை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா, முட்டைக்கோசுலேயே அது செஞ்சீங்க, நம்ம வேறு என்னன்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சி உங்ககிட்டே கேட்பாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுலேயே இந்த முட்டையே கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதிலேயே நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பெருசாக மசாலா எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதை முதல்லையே சேர்க்க வேண்டியதானே இந்த மிளகாத்தூள் அப்படின்னு. முதல்லையே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டையும் சரியாக மிக்ஸ் ஆகாது. இந்த மிளகாத்தூள் எல்லா இடமும் சரியாக படாமல் அங்கங்கே உருண்டுகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கடாயில் 1/2 பங்களவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு அந்த தட்டு ஃபுல்லாக நம்ம இதே போல் பரப்பி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டைக்கோஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே இப்படி ஊற்றி விட வேண்டியது தான். இப்படி நம்ம கடாயில் மட்டும்தான் வைக்க முடியுமா, வேறு வழியில் செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்கலாம். கடாயில் நீங்கள் வைக்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதை அப்படியே ஒரு தட்டில் ஊற்றி வச்சுடுங்க. உள்ளே இதே போல் 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் போட்டு வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரியே நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம். இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதே போல் தான் இதுவும் நமக்கு வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த டைமில் நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொட்டி வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த சைடில் வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்புலையே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அடுப்பில் வெந்துட்டு இருக்கும்போதே இதில் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதே போல் நம்ம அந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இதே போல் நம்ம லைட்டாக குத்தி பார்த்தோன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும். இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய தக்காளி அந்த வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கத்தி வச்சு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையே அடிக்காது. அதே சமயத்தில் நம்ம இப்படி செய்கிறதால அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கத்தி வச்சு இதே போல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் எடுத்து விட்டுடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஷேப்பு கொடுத்து எடுத்துக்கோங்க. மிச்சத்தையெல்லாம் நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது. இதே போல் நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம மசாலா நல்லா பெரட்டி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே இதை அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். முதல்ல அந்த ஷேப் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த தட்டிலையே கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சுரண்டி அப்படியே இதில் போட வேண்டியது தான். கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையே இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உண்மையாகவே நீங்கள் முட்டைக்கோஸ் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம ஒரு முறை போட்டு வதக்கி எடுக்கும்போது இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஒரு முறை இதை போட்டு வறுத்து எடுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம்.
ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய அந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். தக்காளியை நம்ம உள்ளே வைக்கும்போதே பாதியாக கட் பண்ணி வைங்க. அப்போ தான் அதில் புழு இருக்கான்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி சீக்கிரம் வேகவும் செய்யும். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கூட 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இதே போல் அந்த பேஸ்ட் நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். அதனால் அதுலேயும் சுத்தமாக பச்சை வாடையே இருக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதித்து இதே போல் எண்ணெயெல்லாம் மேலே படர்ந்து வரணும். அப்போ தான் இதோட உண்மையான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா வடகரி மாதிரியே இருக்கும். இது என்னென்னா முட்டைக்கோஸ் கறி வடை அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு வடகரி மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு அப்படியே கறி குழம்பை விட மிஞ்சும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உண்மையாகவே இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முட்டைக்கோஸ்லேயே அதை செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் அதை செஞ்சுருந்தேன். இதில் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய அந்த கிரேவியும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சேர்க்குறதுக்கு பிடிக்கலன்னா வெறுமனே அந்த தக்காளி, வெங்காயத்தை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் அவ்வளவா கரம் மசாலா அப்படி எதுவுமே சேர்த்துக்கல. இருந்தாலும் இதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். தாளிக்கும் போது சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் வாங்குனீங்கன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான இந்த முட்டைக்கோஸ் ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு அன்னாசி பழம் மட்டும் இருக்காங்க. அப்போ இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அன்னாசி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறையவே விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ஒரு பக்காவான பழம் அப்படின்னா இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய அன்னாசி பழம் தான். நம்ம அன்னாசி பழம் கடிச்சுன்னா உடனே அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆனால் அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது ஜூஸ் எடுத்து குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதே போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அன்னாசி பழம் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் 2 பீஸாவது எடுத்து நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு அதை நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் கூட கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ இந்த அன்னாசி பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்படி செஞ்சீங்க, இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, அன்னாசி பழத்தோட அந்த வாசனை இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த அன்னாசி பழத்தை நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த கத்தியாலே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும். அதனால தான் நான் இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஒரு ஃபுல் அன்னாசி பழமும் நமக்கு இதில் தேவைப்படாது. ஒரு 3 பீஸ் இருந்தால் கூட நமக்கு போதும். நான் இன்றைக்கி ஒரு 3 பீஸ் மட்டும்தான் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த அன்னாசி பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸ்சரில் போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அன்னாசி பழம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இந்த ஏலக்காயும் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நார்மலாகவே அன்னாசி பழத்தில் நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய காரணத்தால் இதுவே நல்ல பேஸ்ட் அரைஞ்சு கிடைக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக தொக்குகள் இருந்தால் பரவாயில்லைங்க, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை ஜலிச்செல்லாம் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம வறுக்காத அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் தண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்ஸி ஜார்லேயே இதே தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிட்டு அப்படி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த அன்னாசி பழத்துலேயே இனிப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இனிப்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். நாம் இதில் ரவை சேர்த்துருக்குறோம். போக போக இந்த தண்ணி எல்லாத்தையுமே ரவை குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரெக்டான அளவு இனிப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இனிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், சீனி இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தேங்காவை துருவி சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்துருந்தோம். அதே கப்பில் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் நம்ம இதை செய்ய முடியாது. நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதில் 1/2 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாவே கரெக்டான அளவில் வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இதே போல் இருக்கும். நமக்கு கொஞ்சம் நல்ல லூஸான ஒரு பருவத்திலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கை வச்சு இதே போல் எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த நெய் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சைட்லேயும் கீழ்ப்பகுதி இப்படி கொஞ்சம் கூட இடம் மிச்சம் வைக்காமல் எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி விடணும். ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம இனி டைம் கொடுக்க வேண்டாம். உடனடியாகவே நம்ம இந்த பிளேட்டில் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சீவி வச்சுக்கிறேன். இந்த சீவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் இதுக்கு மேலே இதே போல் நம்ம வச்சு விட்டுக்கலாம். எவ்வளோ தேங்காய் வச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த தேங்காவும் சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் நம்ம இந்த தேங்காய் வைக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி கூட வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நம்ம இதில் நெய் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா கீழே அடிப்பகுதியில். இதனால் இது கொஞ்சம் கூட ஒட்டாமலும் வரும். அதே சமயத்தில் அந்த நெய்யோட வாசனையும் இதில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கல்லை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. இப்போது நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட் நம்ம அப்படியே இதில் தூக்கி மேலே வச்சிடலாம். தோசைக்கல் சூடாகும்போது இந்த பிளேட்டும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூடி போடணும். இந்த பிளேட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து இப்படி மூடி போட்டு விட்டுறலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதில் பக்குவம் பார்க்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை. கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்காக வெந்து கிடைக்கும். அவ்வளோதான். தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றுனீங்கனாலும் நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து கிடைக்கும். நல்லா வெந்து வரும்போது இதோட கலரும் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள். இது வெந்து வரதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. இது தோசைக்கல்லில் மட்டும் வச்சு தான் வேக வைக்க முடியுமா, ஆவியில் வேக வைக்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கண்டிப்பாக நம்ம ஆவியில் கூட வச்சு இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே இதே போல் வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டால் கூட இதே போல் நல்ல சூப்பராக வெந்து கிடைக்கும். அல்லது நீங்கள் தோசைக்கல்லை இப்போ நம்ம செஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா, இதே மாதிரி கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் தோசைக்கல்லில் ஒரு 15 நிமிஷம் விட்டு வச்சுருந்தேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ டைம் கொடுக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் வெந்து கிடச்சிடும். இப்போது நல்லா ஆறி போயிடுச்சு. ஆறி போனதுக்கப்புறமா பார்க்கும்போது ஓரத்துலலாம் நல்லா இதே போல் விட்டு வந்திருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேசரி செய்யும்போது கூட நிறைய பேர் இந்த அன்னாசிப்பழ எசன்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க. அன்னாசிப்பழ எசன்ஸ் ஊற்றினாவே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம டைரெக்டாக இந்த அன்னாசிப்பழத்தையே அரைச்சி இதே போல் ஒரு அப்பம் செஞ்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த அன்னாசிப்பழத்தோட அந்த எசன்ஸோட தன்மையும் அதில் இருக்கும். அதே சமயத்தில் அதோட டேஸ்ட்டும் அதில் இறங்கி இருக்கும். நல்ல வாசனையுடைய பழம் அன்னாசி பழம். அதனால தான் நம்ம இந்த அப்பத்தில் இன்றைக்கி அன்னாசி பழத்தை சேர்த்துருக்குறோம். இதே போல் தட்டில் நம்ம அப்பம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமலும் வந்திருக்கு. தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள்.
இது வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றி வச்சா கூட சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக வெந்து நமக்கு செட் ஆகி கிடைக்கும். அதிகப்படியான எண்ணெயும் தேவை கிடையாது. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா வாங்கினோம் அப்படின்னா உடனே நம்ம அந்த சேமியாவை எடுத்து உப்புமா தான் பண்ணுவோம். இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த சேமியா தான். சேமியாவை வச்சு எல்லாருமே உப்புமா மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த சேமியாவை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாய் நம்ம வாயில் வச்சாவே போதும், அவ்வளோ ஒரு அருமையான சுவையில் இருக்கும். இந்த சூப்பரான டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய சேமியா பார்த்திங்கன்னா அருண் சேமியா தான் எடுத்துருக்கிறேன். இந்த சேமியா பேக்கெட்டை முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சேமியாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சேமியா கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இது 3 கப் அளவுக்கு இருக்கும். சேமியா கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னா கையிலேயே இந்த மாதிரி லைட்டாக உடச்சி போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம ரொம்ப பவுடர் மாதிரி உடச்சி போடக்கூடாது. கையிலேயே ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி போட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு உடச்சி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேமியா உப்புமா செஞ்சால் கூட சில வேளைகளில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சேமியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாவு தான். இந்த மாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேமியா வெந்து வரும்போது ஒன்றோடொன்று ஜாமான மாதிரியே இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேமியாவை ஒரு முறை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியை மட்டும் வடித்து தூரம் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதிகமான தண்ணியும் இதுக்கு தேவைப்படாது. இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். ஏற்கனவே தண்ணியோடு இருக்கிற காரணத்தால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சூப்பரான சேமியா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இந்த சேமியாவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட பலாப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பலாப்பழம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு மினிமம் 10 சுளைகளாவது நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த பலாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பலாப்பழத்தை மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. வெறும் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஏற்கனவே சேமியாவை நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம சேமியாவை ஊற வைக்கக்கூடாது. நான் இப்போது இந்த பலாச்சுளைகளை அரைக்கிறது அளவுக்கு டைம் மட்டும்தான் எடுத்திருந்தேன். இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சேமியாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். கையிலையே இந்த மாதிரி பிழிஞ்சா போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் நம்ம பிழிய வேண்டாம். அதே மாதிரி இந்த சேமியா மணிக்கணக்குலேயும் நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வச்சுடுக்கணும். அப்போ தான் இந்த சேமியா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா குடிச்சு வச்சுருக்கும். அது வேகிற அளவுக்கு தண்ணி அதுவே குடிச்சு வச்சுருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பலாப்பழ பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பலாப்பழ பேஸ்ட் அரைக்கும் போதும் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கலை. ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகப்படியான உப்பும் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாவே போதும். கையிலேயே ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அந்த சேமியாலேயே இந்த பலாப்பழ பேஸ்ட் எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அல்லது சீனி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் இந்த
இனிப்பு சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அதிகப்படியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது வாழை இலைகள் தான். இந்த மாதிரி வாழை இலைகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன வாழையில மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேமியாவை இந்த வாழை இலைக்கு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் நம்ம தட்டி எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த இனிப்பு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் துருவல், அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்குள்ளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதுக்கு பதிலாக அவல் கூட சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி கூட கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சோன்னா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வாழை இலையை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வாழை இலையை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக அந்த சேமியாவை இது மேலே வச்சு தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இனிப்பு 1 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். சேமியாவில் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பலாப்பழம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட தான் விரும்புவாங்க. அந்த அளவுக்கு அதோட வாசனையும் சுவையும் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். இப்போது வாழை இலையை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்டீமில் தான் வேக வைக்கணும். அதாவது இட்லி பாத்திரத்துலையோ அல்லது ஸ்டீமர்லையோ வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் வைக்கும்போது கவுத்தி வச்சு அதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா வாழையிலையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம காலையில் ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்லாம், அல்லது சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வேகும்போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு சூப்பரான வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தூக்கி கீழே வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த சேமியா ரெசிபியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம வாசனையோட அப்படியே வாயில் வச்சோடனே பாடா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம முதலையே சொல்லியிருந்தோம் சேமியாவை கொஞ்ச நேரம் மட்டும்தான் தண்ணியில் போட்டு வைக்கணும்னு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சேமியாவை நம்ம அதிக நேரம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா சேமியா அதிகமான தண்ணி குடிச்சிடும். இதனால் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் போட்டு வச்சுட்டு வெளியே எடுத்தோன்னா சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் அது குடிச்சிருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் அந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே கடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.